குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பேசிக்கான மெத்தடும் ஷார்ட்கட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள சம்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வருவோம். இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் என்னென்னா வந்து ஒரு 2 பேர் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க. ஏ அப்படிங்கிறவன் வந்து ஒரு 10 நாளில் வேலையை முடிப்பான். பி அப்படிங்கிறவன் வந்து ஒரு 20 நாளில் வேலையை முடிப்பான். ஃபஸ்ட் நாள் வந்து ஏ வேலை பார்ப்பான், 2ஆம் நாள் வந்து பி வேலை பார்ப்பான். அப்போ எத்தனை நாளில் வந்து வேலை முடியும்? ஓகேவா? ஆல்டர்னேட்டாக ஒருத்தன் வேலை பார்க்கவும் இன்னொருத்தன் வேலை பார்க்க மாட்டான். அப்படி மாறி மாறி ஒவ்வொரு நாள் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சில சம் கேட்பாங்க. இன்றைக்கி அந்த சம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுதேன். அப்புறம் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இதில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுதேன். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P can do a piece of work in 10 days which Q can do in 15 days. Starting with P, they work on alternative days. The total work will be completed in. ஏன்னா P அப்படிங்கிறவன் வந்து ஒரு வேலையை அவன் மட்டும் பார்த்தான் அப்படின்னா 10 நாளில் முடிச்சிருவான். இதுவே Q அப்படிங்கிறவன் வந்து ஒரு வேலையை அவன் மட்டும் பார்த்தான் அப்படின்னா 15 நாளில் முடிச்சிருவான். இப்போ வந்து P அப்படிங்கிறவன் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுதான். முதல் நாள் P வேலை பார்ப்பான், 2ஆம் நாள் Q வேலை பார்ப்பான். இந்த மாதிரி மாறி மாறி வேலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும் அப்படி மாதிரி கேட்பாங்க. இந்த சம் வந்து இந்த ஆல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு இந்த சம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லுதேன். இதில் என்ன பாருங்கள், P வந்து 10 டேஸு, Q வந்து 15 டேஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. அப்போ 1/10 ப்ளஸ் 1/15 எடுத்தீங்க அப்படின்னா 60 எல்சிஎம். இங்கே வந்து 6 வரும், இங்கே 4 வரும். அப்போ டோட்டலாக 10/60 கேன்சல் பண்ணால் 1/6. ஓகேவா? அப்போ வந்து இவங்க 6 டேஸில் இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க அப்படின்னு ஆன்சர் வருது. இப்போ இது ஆல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிறதுனால P 6 நாள் வேலை பார்த்துருப்பான், Q 6 நாள் வேலை பார்த்துருப்பான். அப்போ டோட்டலாக இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சரை வந்து இன்ட்டு 2 பண்ணிடணும். அதான் ஆன்சர். இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே, இதான் வந்து ஆன்சர். இப்போ இன்னொரு சம் மாடல் பாருங்கள். ஏ 10 நாள் ஒரு வேலையை முடிச்சிருவான், பி 12 நாளில் முடிச்சிருவான். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுதாங்க. இப்போ இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுங்க. 1/10 ப்ளஸ் 1/12. எல்சிஎம் என்னது 60 வரும். 60னா இங்கே 6, 12க்கு வந்து 5 போடும். 11/60. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. நம்ம இந்த முந்தின சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக கேன்சல் ஆகிட்டு மேலே 1/6ன்னு வந்ததால் நம்ம 6ன்னு எடுத்துட்டோம், 6/2ன்னு போட்டோம். இது ஒரு சில சம் தான் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஒரு சில சம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் தான் வரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மல்டிப்ளை ஒரு இன்டூ சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஒன்று 60 வரணும், இல்லைனா இந்த 60 விட கம்மியாக தான் வரணும். இப்போ சப்போஸ் 6 போட்டோம் அப்படின்னா 6 × 11 என்னது 66. 60ஓட அப்போது பெருசாக இருக்குது, அப்போ அது போடக்கூடாது. அப்போ அதுக்கு அடுத்து என்ன 5 போட்டு பார்ப்போம். 5 போட்டால் என்ன வரும்? 5 × 11 55/60. ஓகே, இது வந்து 60ஓட சின்ன நம்பர் தான். இதே நம்ம 6ன்னு ஆக்கணும் அப்படின்னா இது 66 அப்போ இங்கே வந்து அந்த வேல்யூ போட முடியாது. ஸோ இங்கே 5 தான் போட முடியும். 55/60 வந்திருக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள நம்பரை வந்து கீழே தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து மேலே 55 இருக்குது, கீழே வந்து 60 இருக்குது. அப்போ 60 - 55 என்ன வரும்? 5/60. கேன்சல் பண்ணோம்னா 1/12. இதான் வந்து இப்போ ரிமைனிங் பார்க்க வேண்டிய ஒர்க்கு. ஓகேவா? இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து இங்கே 5ங்கிறது போடும் போது இதோட சின்ன வேல்யூ வந்தது. இப்போ வந்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே போடுதோம், 5ன்னு போடுதோம். இப்போ 5/60 1/12 அப்படிங்க கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாதான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1/12 ஒர்க்கு இதுக்கடுத்து யார் ஸ்டார்ட் பண்ணுவா? 10 தான் போடணும். இப்போ இதே சம் வந்து பி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து 12 போடணும். ஏ ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து நம்ம இங்கே 10 தான் போடணும். அப்போ 10/12 என்ன அப்படின்னா 5/6. ஓகே, இப்போ வந்து இந்த சம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த 5 அப்படிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வந்து இன்ட்டு 2 ஆக்கிக்கோங்க. என்ன 10. இங்கே நம்ம கடைசியாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 5/6. இதோட ஆன்சர் வந்து 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 10/10 5/6 நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஓகே.
நான் இந்த மாதிரி சம்முக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லுதேன். இப்போ சம் எல்லாமே வந்து ஆல்டர்னேட் டேஸில் உள்ள சம் தான். ஓகேவா? இந்த மாடல் எல்லாமே இது எப்படி நான் 2 சைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுதேன். ஓகே, எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வித் ஏ தான். ஓகே, ஃபஸ்ட் சம் நம்ம ஆல்ரெடி பண்ண சம் தான். அதோட ஆன்சர் என்னென்னா 10/5/6. ரெண்டாவது சம்க்கு ஆன்சர் என்னென்னா 20/10/11. மூணாவது சம்க்கு ஆன்சர் வந்து 16/8/9. நாலாவது சம்க்கு வந்து 30/15/16. இது வந்து 24/12/13. இதுக்கு ஆன்சர் வந்து 11. இதுக்கு ஆன்சர் வந்து 19. இதுக்கு ஆன்சர் 13. ஓகே, எல்லாமே வந்து ஆல்டர்னேட் டேஸ். முதல்ல ஏ ஆரம்பிப்பான், ரெண்டாவது நாள் பி பண்ணும். இந்த மாதிரி சம். இது எப்படி நான் 2 செகண்டில் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 3 கண்டிஷன் மட்டும்தான். டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருக்கணும். அதாவது ஆல்டர்னேட் டே சம்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். நீங்கள் அந்த மெத்தடில் எல்லா சம்மும் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சில சம் வந்து டக்குன்னு ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி சம்முக்கான ஷார்ட்கட் தான் இது. இப்போ ஆல்டர்னேட் டே சம்மில் வந்து டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. அதேமாதிரி அது ஈவன் நம்பராக இருக்குது. அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இது எல்லாமே பாருங்கள், ஈவன் நம்பராக இருக்கும். அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 10 போட்டாச்சு. ஒரு 22, 24. இன்னொரு நம்பர் என்னென்னா 24, 22. ரெண்டையும் வந்து ஏபின்னு எடுத்துக்கிடும். ஏபி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் 2 இருக்கணும். டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. ரெண்டாவது என்ன, ஈவன் நம்பர். ஆமாம், இது ஈவன் நம்பர் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஸ்மாலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எது ஃபஸ்ட் நம்பர் ஸ்மாலு? இதான் ஏ ஸ்டார்டிங்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மாலாக இருக்குது பியை விட. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 22 அப்படி இங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பாதி, இதில் பாதி. 22ல் பாதின்னா 11, 24ல் பாதி 12. அப்போ 11/12. இதான் ஆன்சரு. இங்கே பாருங்கள், இப்போ இன்னொன்று கண்டிஷன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருந்தது அப்படின்னா ஸ்டார்டிங் வித் ஏ. இப்போ பியை விட ஏ வந்து இங்கே பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2க்கு இடையில என்ன நம்பர் வரும்? 24க்கும் 22க்கும் இடையில 23 இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஒரு சில சம் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டுருவாங்க. நீங்கள் அப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு 5 நிமிஷம் பண்ணி அந்த மாதிரினா வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒரு சில ஷார்ட்கட்லாம் கற்று வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம டக்குன்னு ஒரு சைடில் பண்ணிவிட்டு நம்ம மிச்ச கஷ்டமான உள்ள சம்க்கு வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் புரியாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ இதே மாடலில் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட RS புக்கோ இல்லை வேறு ஏதாவது புக் இருக்கும், அந்த மாடலோட சம்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி வந்து உங்களுக்கு இந்த சம் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து நம்ம உங்களுக்கு சொன்னோம். நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை விட்டுருங்க. ஓகேவா? இந்த ஷார்ட்கட்டில் பண்ணாமல் நீங்களாக 16, 18 அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தட். ஓகேவா? இந்த சம் எந்த மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஒவ்வொரு சம்மாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு இந்த ஆன்சர் வருதான் செக் பண்ணி அப்படின்னா அந்த மெத்தட்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஏன்னா நம்ம இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு 8 சம் கொடுத்துருக்கோம். அப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், மெத்தட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் என்னைக்கா வரும் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து இந்த 2 டிஃப்ரென்ஸ்லேயே சம் கேட்கலாம், ஈவன் நம்பராக இருக்கலாம். அப்போ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம அடுத்தடுத்து இனிமேல் வந்து எல்லா மேக்ஸில் எல்லா டாப்பிக்லையுமே வந்து என்னென்ன ஷார்ட்கட்லாம் இருக்கோ அதை டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வரும். தேங்க்யூ.